எக்ஸலண்ட். ஸோ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, ஆணவம் அப்படிங்கிறது இந்த மனம் உணர்வு மையத்தை சுற்றி கிரியேட் பண்ணக்கூடிய தொடர் எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களே நம்ம தான் எண்ணங்களை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது உண்மையல்ல. ஸோ மனம்தான் எண்ணங்களுக்கு சொந்தக்காரன், உணர்வு மையத்துக்கு எண்ணம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். நேற்று அதுக்காக சில எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆணவம், இந்த எண்ணங்கள், மனம் கண்டிப்பாக வேலை செய்யணும். ஆனால் தேவையானப்போ வேலை செஞ்சால் போதும். சும்மா நம்ம எதிரில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் பேசவே உடனே நம்ம மனசு உடனே அது சம்மந்தமாக எதேதோ எண்ணங்களை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆணவத்தை பில்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. இவன் இதை பேசி முடித்தோன்னே நம்ம இதை தான் நம்ம சொல்லணும், நம்ம இதை சொல்லணும், இல்லை இது சொல்கிறது தப்பு. எதிரில் இருக்கிறவர் என்ன பேசுகிறாருன்னு கூட நம்மளை கவனிக்க விட முடியாத அளவுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஆணவத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே நம்ம ஏற்கனவே நமக்கு காது வழியாக கேட்டதோ, நம்மளுடைய பழைய அனுபவங்களோ, இல்லை இனிமேல் நடக்க போகிறத பற்றியாகவும் இருக்குது. சரி, இப்படிலாம் இல்லாமல், ஆணவமே இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கையை வாழ்கிறதுனா எப்படி இருக்கும்? அது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ சில சாம்பிள் பார்க்கலாம். இந்த பூனைகளை பாருங்கள், எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம இந்த பூனைகளை பார்த்தோன்னே நம்மளை அறியாமல் அது மேலே ஒரு செல்லம் கொஞ்சணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதை பிடிக்கணும், அதை தடவி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா அதுக்கு ஆணவமே இல்லை. அது இப்போ எதை பார்க்குதோ அதை மட்டும்தான் முழுமையாக பார்க்குது. பேக்ரவுண்டில் எதுவும் எண்ணங்கள் அதுக்கெல்லாம் கிடையாது. மனிதனை தவிர வேறு எந்த உயிரினங்களுக்கும் மைண்ட் அப்படின்ற ஒன்றே இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அது உணர்வு மையத்தில் மட்டும்தான் வாழ முடியும். அப்படி உணர்வு மையத்தோடு வாழுது அப்படின்னாவே எப்படி இருக்குன்னா, இப்படி தான் இருக்கும். இங்கே பாரு அப்படின்னா சும்மா அங்கே பார்க்கும், அவ்வளோதான். இப்போது இது மூணு என்ன பார்க்குதுன்னா, தூரத்தில் ஒரு எலி போயிட்டுருக்கு, அந்த எலி அப்படியே பார்க்குதுங்க, அவ்வளோதான். சும்மா பார்க்குறது. அது பாருங்கள், அந்த முகத்தில் எப்படி ஒரு பிரகாசம் பாருங்கள். இந்த நாய் பாருங்கள், இந்த நாய் மரத்து மேலே இருக்கிற ஏதோ ஒரு அணில் போயிட்டுருக்கு, அது நமக்கு பிடிக்க முடியுமா, கீழே இறங்குமா அப்படின்னு சும்மா பார்க்குது. எப்படி பார்க்குது பாருங்கள். இந்த பார்வை பார்க்கும்போது இந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவும் ஓடாது. நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம், ஏது பண்ணோம் அதெல்லாம் தெரியாது. கேல்குலேஷன் தான். அது அவ்வளோ தூரத்தில் இருக்கு. இவ்வளோ தூரத்தில் இறங்கி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்மளால் பிடிக்க முடியும், அவ்வளோதான். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ஒரு முயல் குட்டி பாருங்கள், சும்மா உக்காந்துட்ருக்கு. அப்படியே ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. சும்மா இப்போது அப்படியே என் வேலை அப்படி உக்காந்து அப்படியே ரசிக்கிறது. நான் உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னு உக்காந்துட்ருக்கு. இந்த ஆட்டுக்குட்டிங்களை பாருங்கள். ஆட்டுக்குட்டியை பார்த்தாவே, பூனையை பார்த்தா கூட ஐயோ அதுக்கு பூரிடும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டியை பார்த்தா மட்டும் அது பக்கத்தில் போகணும், அதை டச் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் க்ரியேட் ஆகும். ஏன்னா உணர்வு மையத்தில் வாழ்கிறதுனுடைய மகத்துவமே அதுதான். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகத்தை பாருங்கள், அதனுடைய கண்களை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஃபைனலாக பாருங்கள், இது யார்? நம்ம தான். இது நீங்களாக இருந்திருக்கலாம், நானாக இருந்திருக்கலாம். நம்மலாம் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் பிறந்தோம். இந்த முகத்தை பாருங்கள், அந்த கண்ணை பாருங்கள், அதனுடைய சின்ன ஸ்மைலில் இருக்கிற ஒரு கவர்ச்சியை பாருங்கள். குழந்தையாக இருக்கும்போது நமக்கு சின்ன கலர் பந்து உருட்டி விட்டாவே போதும், அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆணவம் இல்லை, எனக்கு மைண்டில் பேக்ரவுண்டில் எதுவுமே ஓடலை, அப்படி பார்க்குறேன், சும்மா பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி தானே இருந்தோம். ஆணவம் இல்லை அப்படின்னா 100 பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கடான்னு ஒரு சத்தம் போட்டோம்னு வச்சிங்களேன், 100 பேரையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது சின்ன வயசுலையே.
எப்படி? அதுதான் ஆணவம் இல்லாமல் உணர்வு மையத்தில் வாழ்கிறதுனுடைய மிகப்பெரிய பலம். அப்போது இந்த ஆணவத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி மீண்டும் உணர்வு மையத்தில் நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, கண்ணை மூடி உட்காருங்க. ஒவ்வொரு எண்ணங்களாக வரும். அந்த எண்ணங்களை நேற்று வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இது பாஸ்ட்டு, இது ஃப்யூச்சர்னு முடிவு பண்ணிங்க. இப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணங்கள் வரும், நம்ம இக்னோர் பண்ணலை, அந்த எண்ணத்தை கேட்குறோம். என்னப்பா உன் பிரச்சனை? அண்ணே எந்திரிச்சு சீக்கிரம் போகலாண்ணே, நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் ஏற்கனவே 5 நிமிஷம் இதுக்காக ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன், இந்த 5 நிமிஷத்தில் அந்த வேலையை பண்ணலன்னா ஒன்றும் கெட்டு போகாது, கண்டிப்பாக எழுந்திரிச்சோன்னா அந்த வேலையை பார்த்துடலாம், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த எண்ணம் இன்னொரு முறை வரவே வராது. மறுபடியும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ணே அன்றைக்கி ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுனே, அதனால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமானே அப்படின்னு சொல்லும். நீங்கள் என்ன சொல்லணும், மிஸ்டேக்கு நம்மளை அறியாமல் நடந்துருச்சு, பிரச்சனை வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், இப்போவே அதுக்காக உட்காந்து அதையும் இதையும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போதும் நம்ம அதுக்குள்ளார பூந்துக்காமல் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறோம். நான் இதை பின்னால் பண்ணுறேன், இப்போ இது தேவையில்லாத, இந்த 5 நிமிஷத்துக்கு இது தேவையில்லை, இதை விட்டுறலாம், இது முக்கியமான வேலையாக இருந்தால் நான் இதை நோட் பண்ணிக்கிறேம்மா, நான் 5 நிமிஷம் கழித்து இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். பாஸ்ட்டை பற்றி சொன்னால் அதை பற்றி பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஐயோ நீ அன்னைக்கு எப்படி இருந்தீங்க அதே மாதிரி நம்ம பெரிய ஆள் ஆக வேண்டாமா அப்படின்னா உடனே சொல்லுங்கள், அதே மாதிரி ஆகலாம், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் சரியான பதிலை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளார போக வேண்டாம். அதுக்குள்ளார போகிறதுனா எப்படின்னா, அன்றைக்கி சினிமாவுக்கு போகணும்ல, ஐயோ அதில் என்ன பாட்டுங்க, ஆமாம் அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பாட்டையே உங்கள் மைண்டுக்குள்ளார ஓட ஆரம்பிச்சிடும். அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். உடனே அந்த நடிகை ரொம்ப அழகாக இருந்தாங்கள்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க இந்த படமும் நடிச்சிருக்காங்கன்னே, நம்ம போய் பார்த்தோமே அந்த தேட்டரில், ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டரு அந்த படம் அதை ஓட்டி காட்டும். இப்படியே அது ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆணவம் மறுபடியும் நம்மளை சுற்றி பில்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணோம், எப்பா இந்த படத்தை அன்றைக்கி பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த 5 நிமிஷம் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், ஒரு ஆன்சர் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. நேரத்தை கணக்கு வைக்காதீங்க. 5 நிமிஷம் ஆச்சா, 5 நிமிஷம் ஆச்சா, ஆயிருக்குமா, இதுதான் அது அடுத்த எண்ணம். அது என்ன பண்ணணும்னா இதை தான் பண்ணும். அண்ணே 5 நிமிஷம் ஆயிருக்குண்ணே, நல்லா கண்ணை திறந்து பாருங்கண்ணே, பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆன மாதிரி தெரியுதுண்ணே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிட். டைம் கான்சியஸ் வந்துச்சுன்னா சிட் பண்ணுங்கள். எப்போ உங்கள் பாடிக்கு பாடி சொல்லும், சரி எந்திரிக்கலாம், ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது, எழுந்திரிச்சலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நாளைக்கு ஃபைனலாக இந்த ஆணவத்தை முழுமையாக எப்படி உடச்சி எறியணுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மீன்டைம் tinyurl.com உணர்வுகளில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி.